ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனல்ல ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்துல வந்துட்டு தூத்துக்குடியில வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. சின்ன வயசுல வந்துட்டு சூர்யா வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மாவை தொலைச்சதுனால இந்த கேங்ஸ்டர் குடும்பத்துல வந்து சேர்ந்துடுறாரு. அந்த கேங்ஸ்டர் வந்து இந்த சூர்யாவை வந்து தத்தெடுத்துக்கிறாரு. சின்ன வயசுல வந்து இந்த கேங்ஸ்டர் பண்ற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கத்துக்கிட்டு அவரும் வந்துட்டு ஒரு வன்முறையில இறங்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவரை வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் சூர்யா சாருக்கு வந்துட்டு அவங்க அப்பானா ரொம்பவே பிடிக்கும். அவங்க அம்மா தத்தெடுக்கும் போது அவங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் வந்துட்டு ஒரு மோதலாகவே தான் நடந்துட்டுருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு யங் ஏஜில் வந்துட்டு பூஜா ஹெக்டே வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. பூஜா ஹெக்டேக்கு வந்துட்டு வயலன்ஸ் பிடிக்காமல் போயிடுது. அதனால் வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு நான் இதெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு இதெல்லாம் பண்ணாமல் சூர்யா சாரை வந்துட்டு தொந்தரவு பண்ணுறாங்க ஒரு விஷயத்துக்காக. அதெல்லாம் என்ன, பூஜா ஹெக்டேவும் சூர்யா சாரும் சேர்ந்தாங்களா, அவங்க அப்பாவும் கேங்ஸ்டர் தொழிலேருந்து போனாரா, இல்லை சூர்யா சார் வந்து திருப்பி கேங்ஸ்டராகவே மாறினாரான்றது தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தி ஒன் சூர்யா தான். சூப்பர்பான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஆல்ரவுண்டராக அடிச்சு தூக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் பற்றி நம்ம சூர்யா சார் பற்றி சொல்லவே தேவையில்லை, செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்துட்டு லுக்காகவே வந்துட்டு செம்ம க்யூட்டாக பயங்கரமாக இருக்கார். ஒரு டிஃப்ரெண்ட் அட்டையரில் இவருக்கு 40 வயசா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து சூப்பர்பான ஆக்டிங்கு, ஸ்பீடு செம்மையாக இருக்குது. பயங்கரமாக இந்த படத்தில் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஃபைட்டு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூர்யா சாரோட ஆக்டிங் அதுவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் அட்டையரில் கொடுத்துருக்காருன்னு சொன்னால அது வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தில் வந்து பேக் போனாக நிற்கிறதே வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன். கனிமா பாட்டு போட்டோன்னே தியேட்டரில் எல்லாரும் ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஒரு பிளாஸ்டான மியூசிக்காக அந்த படத்தில் வந்து வச்சிருக்காரு. அந்த பாட்டு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பூவே அந்த பாட்டும் வந்துட்டு எல்லாருமே கோரஸாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பர்பான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன். படத்தோட ஸ்டாண்டர்டே வந்து எங்கேயோ தூக்கி வச்சுட்டுருக்காரு. சந்தோஷ் நாராயணன் வந்து இந்த படத்தில் வந்து தூக்கியிருந்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ரொம்பவே ஆவரேஜான படமாக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக், அதுவும் இந்த பிஜிஎம்லாம் சில இடத்துல ரெட்ரோ பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு பாருங்க, செம்மையாக இருக்குது. சில இடத்துல வந்து வடக்கன் பாட்டெலாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு அப்படியே ஒரு பெப்பியாக பயங்கரமாக வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அது வந்து நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ சந்தோஷ் நாராயணன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஸ்டண்ட்டு சூப்பர்பான ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஃபைட்டு தான் ரொம்பவே முக்கியம். அது எங்கேயாச்சும் போர் அடிச்சிருந்ததுன்னா வந்து இந்த படமே ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஒரு 5-6 ஃபைட்டு மேலே வந்து இந்த படத்தில் இருக்குது. அது வந்துட்டு பயங்கர சூப்பர்பாக செம்மையாக பண்ணி என்ஜாயபுளாக வந்து இந்த படத்தில் வந்து டான்ஸ் கோரியோகிராஃபி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு டெக்னிக்கலாகவே இந்த கேமரா, இந்த சவுண்ட் குவாலிட்டி இந்த படத்தில் வந்துட்டு சூப்பர்பாகவே இருக்குது. அதுவும் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஷாட் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருந்தது. ஒரு ஃபைட்டு ப்ளஸ் டான்ஸுன்ற மாதிரி அந்த சீனே வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்னே தெரில. பயங்கரமாக அந்த டீம் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வல் வரைக்கும் வந்துட்டு தெறிக்க விட்டுருது. இன்டர்வல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபயராக வச்சு விட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு சூப்பர்பான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். கதை எங்கெங்கேயோ மூவ் ஆகுது. அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே ஒரு தெரியவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்னென்ன நெகட்டிவ்ஸ், கார்த்திக் சுப்ராஜ் தான் நெகட்டிவ்னு சொல்கிறியாடா, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு எல்லாரும் அடிக்க வந்துடாதீங்க. பட் இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு ரொம்பவே ஹைப் ஆகி போயிட்டேன் இந்த படத்துக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஜிகர்தண்டா, டபுள்-எக்ஸு, பீஸா, அது மாதிரி வந்துட்டு பேட்டை, அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான படங்கள் பார்த்து நமக்கு இந்த படம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் தான் தருமே தவிர நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு என்னவோ பண்ணி கடைசியில் வந்து அதை இன்னுமே வந்துட்டு பயங்கர சுவாரஸ்யமாக பயங்கரமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்துட்டு சர்ப்ரைசஸ் வந்து எதிர்பார்ப்பேன். கார்த்திக் சுப்ராஜ் வந்து நமக்கு தெரியாமலே வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு பிளாட் ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாரு. பட் இந்த படத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. வச்சுருந்தாரு. பட் அது வந்துட்டு எனக்கு அவ்வளோவா வந்துட்டு சிங்கே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஹைப் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு.
அது வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து லைட்டா ஸ்லோ டவுன் ஆகுன மாரி இருக்கு. ஸோ இனிமே வந்துட்டு ஒரு பெட்டர் ரைட்டிங் வந்து இந்த படத்துல வந்து எ நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன இது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்துட்டு நெறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு சும்மா கூட்டிட்டு வந்து அப்படியே முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்துட்டு ஜெயராம் வந்துட்டு சூப்பர்வா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு 2, 3 சீன்ல வந்துட்டு பயங்கரமா வந்து காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நாசர் கேரக்டரும் வந்துட்டு அங்கங்க தான் பேசுதே தவிர, இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இந்த படத்துல வந்து வில்லன்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இல்ல. இந்த பக்கம் வந்து சூர்யா சார் வந்துட்டு பயங்கரமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த பக்கம் வந்துட்டு வில்லன்கள் வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்ட் பண்ணலன்னு நான் சொல்லல. பட் ரொம்பவே வந்து ஃபன்னியா இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பயமே உண்டாக்கல. அதுதான் வந்து இந்த படத்துல வந்து பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம். வில்லன்கள வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பயங்கரமா இருந்தா தான் அந்த ஹீரோ வந்துட்டு அவங்கள எப்படி எதிர்த்து அவன வந்து அடிப்பான் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்த உண்டாக்கும். பட் இந்த படத்துல வந்து அது உண்டாக்கல அப்படின்னு சொல்லலாம். சூர்யா சார் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா தெரியிறாரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பிரச்சனை. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் வந்துட்டு இல்ல. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப வந்து இன்னும் மேம்படுத்தி சூப்பராவே எடுத்திருக்கலாம். மத்தபடி வந்து இந்த படம் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு ஓடிடில பார்க்க வேண்டிய படமே கிடையாது. நல்லா தியேட்டர்ல போயிட்டு எல்லாம் ஏஞ்சி ஆடி அப்புறம் வந்து சந்தோஷப்படுற மாரி இந்த படம் வந்துட்டு சூப்பர்வா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து நான் 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். சூர்யா சாருக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு சிறப்பான, தரமான சம்பவமா தான் இருக்கு. ஒரு கம்பேக்கான மூவி. பட் கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் இன்னும் ரைட்டிங்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து மேம்படுத்தி தான் இந்த படம் வந்துட்டு செம்மையான ஒரு பிளாக் பஸ்டர் தான். இன்னும் இப்போ வரைக்கும் சும்மா இல்ல. எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கும். நார்மலான ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கலாம். ஸோ இன்னொரு வேளை சந்திக்கும் வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பட்டா.